ஆச்சரியமா தான் இருக்கு இந்த ஒரு வகுப்பு. ஏன்னா நான் 2009 அதுக்கு முன்னாடி பள்ளி மாணவியா சின்ன குழந்தையிலேருந்து வகுப்புகள் நிறைய வந்து அட்டென்ட் பண்ணிட்டே இருந்தாலும் இவ்வளோ அட்டென்டிவா காலையில 10 மணிலேருந்து காத்திருக்க தொடங்கி சாயங்காலம் இப்ப என்ன மணி 5:45 வரைக்கும் அவ்வளோ அட்டென்டிவா வந்து இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட் தோழர்களும் இருக்கீங்க. அதே மாதிரி இந்த தொகுப்புகளை வந்து அறிமுகப்படுத்தி அதோட உள்ளடக்கம் குறித்து பேசின எல்லா தோழர்களும் வந்து அவ்வளோ என்கேஜிங்கா இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் வச்சிருக்கிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு நிஜமாவே மகிழ்ச்சிக்குரியதாகவும் நான் கற்றுக்கொள்ள வேண்டியதாகவும் கருதுகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. தொகுப்பு 10க்குள்ள போகிறதுக்கு முன்னால ஒரு சில விஷயங்கள் லெனினை பத்தி பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். வித் யுவர் பர்மிஷன். புரட்சி தலைவன் அப்படின்னா லெனின் தான் அப்படின்னாங்க. செட் பண்ணிட்டு போயிட்டார். எனக்கு ஃபர்ஸ்ட் நிமிஷம் ஷாக், புரட்சி தலைவனா அப்படின்னு ஒரு, ஏன்னா நம்ம புரட்சி தலைவர் புரட்சி தலைவின்னு கேட்டு கேட்டு நமக்கு வந்து என்ன மாதிரியான ஆட்களுக்கு அந்த நான் என்ன சொல்றது நம்பனஸ் அந்த மரத்து போயிட்ட மாதிரி இருந்தது. டக்குன்னு ஒரு எலக்ட்ரிக் இம்பல்ஸ் கிடைச்சா மாதிரி ஒரு இலுமினேட் பண்ணிட்டு போயிருக்காங்க ப்ரீவியஸ் செஷன்ல. ஸோ புரட்சி தலைவன் அப்படின்னா லெனின் தான். மனித சமூகத்தோட வரலாற்றிலேயே மனித சமூகத்துடைய இயக்கவியலிலேயே தொழிலாளர் அரசு அப்படிங்கிற ஒரு சுரண்டலை ஒழிப்பதற்கான ஒரு கட்டமைப்பை நிறுவி காட்டி மனிதர்களை மனிதர் சுரண்டும் அந்த அமைப்பை எப்படி நொறுக்கி தள்ளுவது அப்படிங்கிற ஒரு பாடத்தை காலத்துக்கும் மனித சமூகத்துக்கு வந்து காட்டிட்டு போயிருக்காரு லெனின். அதனாலதான் நான் வந்து அவரை மாமேதை, ஏன்னா அவருடைய அந்த மென்டல் ஃபேக்கல்ட்டிங்கிறது வந்து நிஜமாவே அது வந்து ஆய்வுக்குரியதா என்னன்னு தெரியல. அதோட ஆயிஷா நடராஜன் அவர்கள் சொல்லலாம். அதே மாதிரி அவருடைய அந்த செயல் திறன், அந்த பிரின்சிபிள்ஸ் அண்ட் பிராக்டிஸ் ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி, அது மக்கள் அப்படின்னு சொன்னோம்னா பல்வேறு தரப்பட்ட மக்கள் இருப்பாங்க, பல்வேறு வர்க்கங்களை சேர்ந்த மக்கள் இருப்பாங்க. அதுவும் ஜார் மன்னர் ஆட்சி காலத்துல இருந்த ரஷ்யாங்கிறது வந்து ரொம்ப பிற்போக்கான ஒரு சமூகம். இப்பயுமே கூட நம்ம 1860s 1850s ஃபிலிம்ஸ் ஏதாவது பழைய ரஷ்யன் ஃபிலிம்ஸ் எதுவும் நம்ம நெட்ஃபிளிக்ஸ் இல்லைன்னா நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா எவ்வளவு பிற்போக்கான ஒரு கொடூரமான பர்வர்ட்ஸ் தான் லிட்ரலி அந்த ஜார் மன்னர்கள். அவர்களுடைய லேண்ட்லார்ட்ஸ் அதை விட கொடூரமானவர்கள். அப்படி இருந்த ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை ஒரு சுரண்டலற்ற சமூகத்தை நோக்கி கையை பிடிச்சு கூட்டிட்டு போறது அப்படின்னா அதுக்கு தத்துவத்தையும் நடைமுறையையும் மர்ஜ் பண்ணி அதை சாதிச்சிருக்காரு. பல்வேறு தரப்பட்ட மக்களை புரட்சியின்பால் நம்பிக்கையை பெற செய்து கையை பிடிச்சு கூட்டு போய் சாத்தியப்படுத்தியிருக்காரு. நிஜமாவே ஒரு புரட்சி தலைவன் தான். நான் வந்து மார்க்சியம் சார்ந்த படிப்புக்குள்ள போனது வந்து 2019 என்னுடைய 37வது வயசுல தான். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேக்ரவுண்ட் என்னன்னா, நான் வந்து விமன்ஸ் மூவ்மெண்ட்ல அட்டானமஸ் விமன்ஸ் மூவ்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆளு. அதுவும் குறிப்பா நரேந்திர மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு ஏற்கனவே பெண்கள் மேல வயலன்ஸ் வந்து ஏறிட்டு இருந்தவங்களுக்கு நிறைய வால் முளைச்சு போச்சு. ஏன்னா இவங்க அவங்களுக்கான களத்தை அமைச்சு கொடுக்குறாங்க. அண்ட் விமன்ஸ் பாடிஸ் பிகம் பேட்டில் கிரவுண்ட்ஸ். அப்ப கொதிச்சு போய் அனைத்து பெண்கள் கூட்டமைப்புல இணைஞ்சு ஒரு பெரியாரியவாதியா நான் இடதுசாரி பெண்கள் இயக்கத்தோட ஐத்வாவோட NFIWோட இணைஞ்சு அப்படி மார்க்சியம்குள்ள அறிமுகமாயி மார்க்சியத்தை வந்து ஜவஹர் பத்திரிகையாளர் இரா ஜவஹர் கிட்ட நான் வந்து அவர்கிட்ட கேட்டது, எனக்கு மார்க்சிசத்துல ABC கூட எனக்கு தெரியாது, எனக்கு நீங்க கைட் பண்றீங்களா அப்படின்னு கேட்டபோது அவங்க எனக்கு ஒரு ஸ்டடி லிஸ்ட் போட்டு கொடுத்து, லெனின்ல நான் வாசிக்க வேண்டியது என்ன, மார்க்ஸ்ல நான் வாசிக்க வேண்டியது என்ன, எங்கல்ஸுடைய எழுத்துக்கள்ல நான் வாசிக்க வேண்டியது என்ன, சமகால கம்யூனிஸ்ட் இயக்கங்களோட வரலாறுகள்ல அவங்களுடைய சாதனைகள்ல என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து எனக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்கா எனக்கு வந்து நான் படிக்கிறதுக்கு அவங்க ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்தாங்க. அப்ப எனக்கு ஒரு கேள்வி, மார்க்சிசம் ஓகே, மார்க்ஸ் ஏன் ஏங்கல்ஸ் பேர் வரல, இதெல்லாம் எனக்கு இருந்த கேள்வி. அப்புறம் அப்ப மார்க்ஸுடைய ஏங்கல்ஸுடைய பங்களிப்பு, ரெண்டு பேரும் எப்படி அந்த மார்க்சிய தத்துவத்தை வந்து வளர்த்தெடுத்தாங்க, மார்க்சியம் லெனினியம்னு சொல்ற அளவுக்கு லெனினோட கான்ட்ரிபியூஷன் என்ன? ஏன்னா மாவோ தாட்ஸ் நம்ம சொல்றோம், ஆனா மார்க்சிய லெனினியம்
அப்படின்னு நம்ம எப்படி சொல்றோம்? இதெல்லாம் நான் வந்து படிச்சுட்டு இருந்தபோது ஜவஹர்லாலிடம் கேட்ட கேள்விகள். இதுக்கு விடையை நீயே படிச்சு கண்டுபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. லெனினோட குறிப்பான கான்ட்ரிபியூஷன் என்ன? மார்க்சியத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன ஒரு மாமேதை, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான அரசியல் செயல் தந்திரங்களை, டாக்டிக்ஸ் வளர்த்த ஒரு மாமேதை. என்ன அவரோட குறிப்பான பங்களிப்பு? அந்த குறிப்பான பங்களிப்பினால்தான் உலகின் முதல் பாட்டாளி வர்க்க அரசை போல்ஷிவிக்குகளால் அன்றைக்கு உருவாக்க முடிந்தது. 70 ஆண்டு காலம் அதை நிலைநாட்ட முடிந்தது. அப்ப அவரோட குறிப்பான பங்களிப்புகள் என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்தை நான் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டதை ஷேர் பண்ணிட்டு அதோட தொடரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது புரட்சியோட கட்டத்துல 2 கட்டம் நம்ம சொல்லுவோம். பூர்ஜுவா ஜனநாயக புரட்சி, அடுத்த சோசியலிச புரட்சி. இது வந்து நமக்கு பாலபாடம். அந்த பூர்ஜுவா ஜனநாயக புரட்சியை வந்து தலைமை தாங்கிறது யாரு அப்படிங்கிறது ஒரு கிளாசிக் கொஸ்டின். அதுக்கு லெனினுக்கு முன்னாடி, இன்னும் சொல்லணும்னா ரஷ்யன் சோசியல் டெமோக்ராட்டிக் லேபர் பார்ட்டிக்கு முன்னாடி இருந்த மேற்கு ஐரோப்பிய நாடுகள்ல இருந்த சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டிஸ் எல்லாம் வச்சிருந்த கருத்துக்கள் வேற. ஏன்னா பூர்ஜுவா டெமோக்ராட்டிக் ரெவல்யூஷன் பூர்ஜுவா தான் ஹெட் பண்ணுவாங்க. அவங்க தான் அதுல லீடிங் ஃபோர்ஸா இருப்பாங்க. அவங்க தான் முன்னணியில இருந்து வழிகாட்டுவாங்க. ப்ரொலெட்டேரியட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டாளி வர்க்கத்துடைய பங்கு அதுல என்னவா இருக்குன்னா ஒரு அப்பெண்டேஜா இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு துணை கருவியா இருப்பாங்க. அவ்வளவுதான் அவங்களோட ரோல். ஸோ அதை எடுத்துட்டு போய் வழி நடத்துறது அப்படிங்கிறது வந்து பூர்ஜுவா கிளாஸோட ரோல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா லெனின் வந்து சொன்னாரு, புரட்சியின் தேவை இழப்பதற்கு ஏதும் இல்லாத பாட்டாளி வர்க்கத்திற்கு தான் இருக்கிறது. பூர்ஜுவா ஜனநாயக புரட்சியையும் அதற்கு வந்து சில எல்லைகள் இருந்தாலும் அதை நிறைவேற்றுகிற, அதற்கு தலைமை தாங்குகிற தேவையும் திறனும் அந்த பொட்டென்ஷியலும் உங்களுக்கு வந்து ப்ரோலெட்டேரியட் கிளாஸ்க்கு தான் இருக்கு அப்படின்னு நிறுவினார். இது வந்து லெனினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு டாக்டிக்கல் கான்ட்ரிபியூஷன். இதுதான் வந்து ரஷ்யன் ரெவல்யூஷன்ல முதல் முறையாக அவங்க டெஸ்ட் பண்றாங்க. அடுத்தது ஏன் அப்படி பூர்ஜுவா ரெவல்யூஷன் எப்படி அவங்க பண்ண? அப்ப பூர்ஜுவாவோட ரோல் என்ன அப்படின்னா, நியூ ரெவல்யூஷனரி டைடு வருது உங்களுக்கு ரஷ்யால. ஒரு புதிய புரட்சிகர அலை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. மக்கள் அவ்வளவு விழிப்புணர்வு பெற்றிருக்காங்க. அப்ப அதுல அந்த தலைமை பாத்திரத்தை எடுத்துக்கக்கூடிய ஒரு நிலைக்கு பாட்டாளி வர்க்கம் முன்னேறி இருக்கிறது. அதோடைய அந்த வீச்சினார் அப்படிங்கறத வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் மேஜர் கான்ட்ரிபியூஷன். ரெண்டாவது, விவசாய வர்க்கத்துடைய ரோல் என்ன? அதற்கு முன்னாடி இருந்த கருத்துகள் படி பாட்டாளி வர்க்கமே வந்து உங்களுக்கு ஒரு துணை ஒரு அப்பெண்டேஜா தான் இருக்க போறாங்க. அப்படிங்கும்போது பெசன்ட் கிளாஸோடைய ரோல் வந்து அவங்க ஒரு ரிசர்வா இருப்பாங்க. புரட்சி முடிஞ்சோன்னா அவங்க போயிடுவாங்க. அப்ப பூர்ஜுவா டெமோக்ராட்டிக் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் உருவாகக்கூடிய அந்த அரசை வந்து லிபரல் பூர்ஜுவசி வந்து நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம். ஆனால் லெனின் பாட்டாளி வர்க்கம் தலைமை தாங்கும், அது தலைமை தாங்குகிற பாத்திரத்தை செய்யும், அது வழிகாட்டக்கூடிய ஒரு வர்க்கமாக பெசன்ட் கிளாஸ் இருக்கும். ஏன்னா பெசன்ட் கிளாஸ்க்குள்ளார அரை பாட்டாளி வர்க்க தன்மையோட இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருக்கிற, கிட்டத்தட்ட இழந்து விட்ட நிலையில இருக்கக்கூடிய நிலையில விவசாயிகள்ல ஒரு கணிசமான பகுதியினர் இருப்பாங்க. கணிசமான பகுதினா அவங்கதான் மேஜர் ஃபோர்ஸ், அவங்கதான் பாப்புலேஷன்ல அதிகம், அவங்கதான் சிறு உற்பத்தியாளர்கள் அதிக எண்ணிக்கையில இருப்பாங்க. அப்ப அவர்களுடைய ரோல்ங்கிறது புரட்சியில ரொம்ப முக்கியமான ஒரு ரோல். அவர்களை ஆலைஸா வச்சுட்டு அவர்களை வந்து தன்னுடைய கூட்டாளியாக வைத்துக் கொண்டு புரட்சியை வந்து அவர்களை வழிநடத்தி புரட்சியை வந்து முன்னுக்கு எடுத்துட்டு போகிற ஒரு பாத்திரத்தை பாட்டாளி வர்க்கம் செய்யும். ஸோ பெசன்ட் கிளாஸோடைய ரோலை வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து நிறுவினதுல லெனினுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பிரதான பங்கு இருந்தது. மூன்றாவது, இது நான் ரொம்ப முக்கியமானதை பார்க்கிறேன். ஏன்னா இதுதான் வந்து ரஷ்யன் ரெவல்யூஷன்ல பிப்ரவரி ரெவல்யூஷனுக்கும் அக்டோபர் ரெவல்யூஷனுக்கும் இடப்பட்ட அந்த பீரியடை நமக்கு ரொம்ப விளக்கும்.
அது எப்படி 1905ல அவ்வளோ பெரிய நீண்ட காலத்துக்கு அவங்க புரட்சிகர பாதையில போனாங்க. ஆனா வந்து சாத்தியமாகல 1905லேருந்து 1907 வரைக்கும். ஆனா பிப்ரவரி ரெவல்யூஷன் வந்து டக்குன்னு நடக்குது. அடுத்து அக்டோபர் ரெவல்யூஷனுக்கு போறாங்க. எப்படி அப்படி வந்து கண்டினியூஸா அவங்க வந்து பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். லெனின் அந்த பாட்டாளி வர்க்க புரட்சி, அதாவது சோசியலிச புரட்சிக்கு முன்னாடி நடக்கக்கூடிய பூர்ஷ்வா ஜனநாயக புரட்சி வெற்றி பெற்றதற்கு பிறகு உருவாக்கக்கூடிய அரசோடைய தன்மை எப்படி இருக்கும்னு சொன்னதுல அது அடங்கி இருக்கிறதா நான் பார்க்கிறேன். அந்த அரசு சும்மா எல்லா நாட்டிலையும் வந்து அடுத்து ஒரு பார்லிமெண்ட் வரும். அந்த பார்லிமெண்ட்டை வந்து சாதாரண பார்லிமெண்டா இருக்கும். அதை வந்து பூர்ஜுவசி நடத்திட்டு போவாங்க அப்படின்னு கிடையாது. அதிகபட்சம் அவங்க வந்து மன்னர்களுடைய மிச்ச சொச்சத்தை வந்து அவங்க அடக்கி ஆளுவாங்க அப்படி கிடையாது. ஒரு புரட்சிக்கு பிறகு தலைமை ஏற்கக்கூடிய தற்காலிக புரட்சிகர அரசுக்கும் ஒரு சர்வாதிகார தன்மை தேவைப்படுதுன்னு மார்க்ஸ் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை லெனின் பிடிச்சுக்கிறாரு. அதை எடுத்துட்டு அதை டெவலப் பண்றாரு. அப்ப பூர்ஷ்வா ரெவல்யூஷனுக்கு அப்புறம் உருவாகக்கூடிய அந்த அரசு பாட்டாளி வர்க்க விவசாய வர்க்கத்துடைய ஜனநாயக சர்வாதிகாரமாக இருக்கும், டெமோக்ராட்டிக் டிக்டேட்டர்ஷிப்பாக இருக்கும். அதுதான் சோவியத்துகள். டுவல் பவர்னு நம்ம தோழர் விளக்கியிருந்தாங்க ப்ரீவியஸ் ஸ்லைட்ல. அதோடைய இன்னொரு ஒரு அம்சமாக கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளியும் இருக்கலாம். அந்த கட்டத்தை நெருங்கிறது தான் ரஷ்ய புரட்சியுடைய ஒரு முக்கியமான நிலை அப்படிங்கறத வந்து லெனின் வகுத்தெடுக்கிறாரு. இது அவருடைய டாக்டிக்கல் லைன்ல முக்கியமான ஒரு டாக்டிக்கல் லைன். அந்த கண்டிஷனை வந்து அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அடுத்தது சோவியத்துகளுடைய தன்மையையும் அதோடைய காம்போசிஷனையும் மாத்திட்டோம், அதோட புரட்சிகர தன்மையோடைய அளவை கூட்டிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து சோசியலிச புரட்சிக்கு போயிடலாம். அது வந்து பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை நம்ம வந்து நிலைநாட்டக்கூடிய சோசியலிச புரட்சி கட்டத்துக்கு போயிடலாம், சோசியலிஸ்ட் டிக்டேட்டர்ஷிப் லெவலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் பிப்ரவரி ரெவல்யூஷனுக்கு அப்புறம் லெனின் செய்தது. சோவியத்துகளுடைய தன்மையை வந்து மாத்தணும். அவங்க கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி உடனே ஒழிச்சு கட்டணும்லாம் சொல்லல. கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி இல்லாமல் போகிறதுக்கு முன்னாடி சோவியத்துடைய குவாலிட்டி வந்து பயங்கரமா சேஞ்ச் ஆகணுங்கிறத அடிப்படையா வச்சு அவங்க முன் வச்சாங்க. அதுதான் வந்து நடந்தது. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது பூர்ஷ்வா ஜனநாயக புரட்சிக்கு அப்புறம் சோசியலிச புரட்சி உடனே நடத்தி முடிச்சிடணும், லாங் கேப்லாம் விடக்கூடாது. நம்ம மேற்கு ஐரோப்பிய சோசியல் டெமோக்ராட்டிக் தலைவர்கள் சொல்ற மாதிரிலாம் பண்ண முடியும். உடனே நடத்திருங்க, there is no gap, இன்டர்மிட்டன்ட் கேப்பே இருக்கக்கூடாது, கண்டினியூஸ் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றாரு. பாதியில நிறுத்தவே முடியாது புரட்சின்னு சொல்றாரு. இதைத்தான் வந்து பிப்ரவரிக்கு அப்புறம் அக்டோபர் ரெவல்யூஷன் நமக்கு நடக்குது. இதை சொல்லும் போது மார்க்ஸுடைய 2 விஷயத்தை அவர் வந்து லெனின் பிடிச்சுக்கிறார். மார்க்ஸுடைய தத்துவத்தை அடுத்த நிலைக்கு வந்து வளர்த்தெடுக்கிறாரு. அதுல ஒரு விஷயம் 1850ல லீக்ல பேசின மார்க்ஸோட உரையில இஸ் மென்ஷனிங் அபவுட் பர்மனன்ட் ரெவல்யூஷன். அது அடுத்தது ஏங்கல்ஸ்க்கு 1956ல எழுதின கடிதத்துல ஒரு செகண்ட் எடிஷன் ஆஃப் பெசன்ட் வார் தேவைப்படுது ஒரு ரெவல்யூஷனுக்கு அப்புறம் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஏங்கல்ஸ் மென்ஷன் பண்றாரு. ஸோ எந்த புரட்சிக்கு அப்புறமும் ஒரு செகண்ட் எடிஷன் தேவைப்படுதுங்கிற அந்த ஒரு பொருள் எடுத்துட்டு வளர்த்தெடுக்கிறாரு. இது அவருடைய 4வது கான்ட்ரிபியூஷன். அடுத்த கான்ட்ரிபியூஷன் இது ரொம்ப முக்கியமானது. உலகம் முழுக்க உலக சோசியலிஸ்ட் புரட்சியாக நடக்குமா இல்ல தனித்த நாடுகள்ல நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி 1905 2 டாக்டிக்ஸ் டெவலப் பண்ணும் போதே வருது. ஆனா அப்ப அதுக்கு பதில் சொல்லல. இம்பீரியலிசம் வார், முதல் உலக போருக்கு அப்புறம் 1915ல அவர் வந்து தெளிவா சொல்றாரு, ஐரோப்பிய ஐக்கிய நாடுகள் ஸ்லோகன், அந்த ஸ்லோகன் ஆஃப் யுனைடெட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ். அந்த இதுல அவர் சொல்றாரு இம்பீரியலிசத்துடைய தன்மையே முதலாளித்துவத்தை வந்து எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி வந்து அது வளர்ச்சி அடைய விடாது. ஏன்னா மார்க்கெட் அப்படிதான் இயங்கும். அப்போ எங்க வந்து ஏகாதிபத்தியத்தோட கண்ணி எங்கெங்கெல்லாம் வீக்கா இருக்கோ அங்கெல்லாம் நம்ம வந்து அடிச்சு நம்ம சோசியலிஸ்ட் புரட்சியை வந்து நம்ம சாதிச்சுட்டு போகணும்.
ஸோ அதனால ஒரு சில நாடுகள்லையோ இல்லை ஒரு நாட்டிலேயோ தனித்த சோசியலிச புரட்சி சாத்தியம், அதை செய்ய முடியும். அதற்கப்புறம் அதை ஒரு முன்னுதாரணமா வச்சுக்கிட்டு நம்ம வந்து முன்னேறணும். ஆனா பாட்டாளி வர்க்க சர்வதேசியம் அதுக்கு அடிப்படை. இந்த 5 முக்கியமான பங்களிப்பு வந்து ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். இதுதான் வந்து லெனின் 1894 அவர் எழுதின முதல் பேம்ப்ளெட் ஃபார்ம் ஒர்க்லேருந்து 1924 வரைக்கும் அதுதான் சொன்னாரு. புரட்சிக்கு அப்புறம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, இந்த ஸ்தாபனம் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்தாபனம், இந்த ஸ்தாபனத்தை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும்னா நம்ம என்னெல்லாம் செய்யணும், என்ன அடிப்படைகளை நாம வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்றதுதான் இந்த தொகுப்புல உள்ளடக்கமா இருக்கு. அதாவது புரட்சிக்கு அப்புறம், புரட்சியை நடத்தி முடிச்ச பிறகு 2 ஆண்டு கால போராட்டங்கள், அவங்க மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்தித்தார்கள், உள்நாட்டு போர் இந்த மாதிரி நெருக்கடிகளை சந்தித்தார்கள். அதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒரு பாட்டாளி வர்க்கம் உற்பத்தியில வந்து அவ்வளவு வீச்சா வளர்ந்து, உற்பத்தி சக்திகளை அவ்வளவு வீச்சா வளர்த்து எடுத்து மிக பெரிய சாதனைகளை வந்து செய்து காட்டியது. அந்த அனுபவங்கள் எல்லாம் வந்து லெனின் இந்த எழுதின அந்த விஷயங்களை தொகுத்து இந்த தொகுப்பு 10க்குள்ள வருது. ஸோ இது வந்து முக்கியமானதான் பார்க்குறேன். அவருடைய சாதனைகள் நம்ம டைம் இருந்தா பின்னாடி கூட பார்க்கலாம். ஏன்னா 1896 லெனின் ஒர்க் பண்ண தொடங்கின பீரியட்ல இருந்த நிலையும் பின்னாடி 1942 பெண்கள் இருந்த நிலையையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா எப்படியான ஒரு மனித சமூகத்தை வந்து அந்த மனுஷன் சிருஷ்டிக்கிறதுக்கு வந்து ஒரு அடிப்படையை போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியும். 1896 வந்து குரூப்ஸ்காயா எழுதின ஒரு புக்கு விமன் ஒர்க்கர், அதுல ஒரு கிராமத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஒரு கைவினை பொருள் செய்யற ஒரு கைவினை கலைஞர்கள் இருக்கிற கிராமம். அதுல வந்து அந்த பொருட்களை பாதி நாள், ஒரு வாரத்துல 5 நாள்ல வந்து செஞ்சுட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு வந்து பொழப்புக்கு வந்து காசு கிடையாது. அப்ப செஞ்ச பொருள்களை கொண்டு போய் அடகுல வைப்பாங்க. அடகுல வச்ச காசை வச்சு பொழப்பு போடும். அப்ப வார சந்தை வந்துருச்சுன்னா பொருளை விற்கணும்ல, அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அப்ப ஒய்ஃபை கொண்டு போய் அடகு வச்சுட்டு அந்த பொருள்களை எடுத்துக்கிட்டு கொண்டு போய் வித்துட்டு அதுக்கப்புறம் ஒய்ஃப் வித்துச்சுன்னா ஒய்ஃபை மீட்டுக்க முடியும். இதுதான் வந்து அந்த கிராமத்துடைய நிலைமை 1896. அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி 1942க்கு வந்தோம்னா பெரிய தொழிற்சாலைகள்ல பெண்களுடைய எண்ணிக்கை அந்த பிஹெச்எல் மாதிரி உள்ள இதுல 40%, விஞ்ஞான ஆராய்ச்சியில 34% பெண்கள், பல்கலைக்கழக மாணவிகள்ல 43%, பெண் டாக்டர்கள் 51%. ஒரு சீஃப் நியூரோ சர்ஜனோட பிக்சர் நான் 1942 பீப்புள்ஸ் வார்ல பார்த்தேன். ரெட் ஆர்மியில ஒர்க் பண்ணேன். அவங்க ஆக்சுவலா வந்து சோவியத் ஸ்தாபிக்கப்பட்ட போது அவங்க 3 வயசு குழந்தை. அந்த அளவுக்கு வளர்ச்சி. பெண் ஆசிரியர்கள் வந்து 63%. இது ஜனசக்தி 1942 நவம்பர் 7 வந்திருக்கிற இஷ்யூ. பார்வதி குமாரமங்கலம் வந்து இது பண்ணிருக்காங்க, அந்த பை சார்ட்ல போட்டிருக்காங்க பாருங்க. இதுதான் வந்து உலகின் தொழிலாளர் அரசாங்கம் என்ன செய்யும் அப்படின்னா இதுதான் செய்யும். சுரண்டலை ஒழிக்கக்கூடிய அரசாங்கம் என்ன செய்யும்னா அதுதான் செய்யும். ஸோ லெனின் வகுத்து கொடுத்த டாக்டிக்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா இப்படிதான் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இதுதான். இப்ப இந்த தொகுப்புக்குள்ள போயிடலாம். மொத்தம் 14 உள்ளடக்கங்கள் கண்டென்ட் இதுக்குள்ள இருக்கு. அதை வந்து நான் ஒரு 6 கேட்டகரிக்குள்ள குரூப் பண்ணிக்கிறேன். ஏன்னா ப்ரெசன்டேஷனுக்கும் நமக்கு ஏன்னா ஒவ்வொன்று இதுக்கும் போயிட்டு வராம இருக்கிறதுக்காக 6க்குள்ள வந்து அதை நான் கேப் பண்ணிருக்கேன், குரூப் பண்ணிக்கிறேன். சொன்ன மாதிரி ஜூலை 1919 ஏப்ரல் 20 வரைக்கும் எழுதப்பட்ட எழுத்துக்கள். இப்ப புரட்சி நடந்துருச்சு, ஏகாதிபத்திய நாடுகள் வந்து சும்மா இருக்காது. இப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே அந்த பல் பிடுங்கப்பட்ட பாம்புகள் அப்படின்லாம் இல்லை, அந்த பல் பிடுங்கப்பட்ட அந்த பெருமுதலாளித்துவ வர்க்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஏகாதிபத்திய நாடுகளோட சேர்ந்துக்கிட்டு நிறைய உள்நாட்டு போர்களை வந்து தொடுத்தாங்க. அதுல 3 முக்கியமான போர்கள் வந்து 1918, 19 கட்டத்துல ரொம்ப உக்கிரமா நடந்தது. அந்த பீரியட்ல எழுதின எழுத்துக்கள், அந்த உள்நாட்டு போரை ஒட்டி தொழிலாளர்கள் விவசாயிகளுக்கு எழுதிய கடிதங்கள், எழுத்துக்கள், செய்திகள் என்ன அப்படிங்கிறது. அதுல வந்து ஒரு 5 படிப்புகள் இருக்கு. அது என்ன நம்ம பார்க்கலாம். அடுத்தது புரட்சிக்கு பிறகு சோவியத் கட்டமைப்போட பொருள் உற்பத்தி அமைப்பு உள்ளிட்ட விஷயங்கள் எப்படி இருந்துச்சு, அந்த பொருள் உற்பத்தி அமைப்புகளை பத்தின விவரங்கள் என்ன, அவை கொடுத்த படிப்பினைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு 3 கண்டென்ட் இருக்கு. அடுத்தது போல்ஷிவிக் கட்சி காங்கிரஸ்ல ஆற்றின 2 உரை. அடுத்தது
மேற்கு ஐரோப்பிய கம்யூனிஸ்டுகளுக்கும் மூன்றாம் அகிலத்துல பங்கு வகிக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கும் போல்ஷிவிக் புரட்சியோட அனுபவங்களை லெனின் எழுதியது. இடதுசாரி கம்யூனிஸ்ட் விளம்பர கோளாறு. ஆல்மோஸ்ட் ரொம்ப இந்தியாவில ரொம்ப செலிப்ரேட்டட் ஒர்க் அது. அடுத்தது வெளிநாட்டு பத்திரிகைகளுக்கு அளிச்ச ஒரு 2 சுவாரஸ்யமான பேட்டி. இது நிச்சயமா நம்ம படிக்கணும். சச் அன் இன்ட்ரெஸ்டிங் ஒர்க் இது. அடுத்து இவ்வளவு பெரிய விஷயத்தை சாதித்து காட்டிய லெனின் அரசை பத்தி மாணவர்களுக்கு எடுத்த ஒரு லெக்சர். அது ஒண்ணு. அது மார்க்சிய அடிப்படைகள் குறித்த போதனை. இது ஒண்ணு இருக்கு. ஸோ மொத்தம் 14. இப்ப அடுத்து நம்ம குரூப்புக்குள்ள போயிடலாம். உள்நாட்டு போரை ஒட்டி தொழிலாளர்கள் விவசாயிகளுக்கு அவர் கடிதங்கள் எழுதியிருக்காரு, செய்திகள் சொல்லியிருக்காரு. இப்ப நான் சொன்ன மாதிரி 3 உள்நாட்டு போர் அந்த டைம்ல ரொம்ப சோவியத் அமைப்பையே செதைச்சிரும் அப்படிங்கிற அளவுக்கு சீரியஸான பிரச்சனையா இருந்தது. அதுல கோல்சாக்னு ஒருத்தவன், டெனிங்கின்னு ஒருத்தன், யுடெனிக்னு ஒருத்தன், 3 பேரும் 3 எல்லைகளை தாக்கி கிட்டத்தட்ட மாஸ்கோ பெட்ரோகிராட் எல்லாம் பிடிக்கிறதுக்கு அளவுக்கு நெருங்கிட்டாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் இந்த என்டென்ட் கண்ட்ரீஸ்னு சொல்லக்கூடிய முதல் உலக போர்ல பிரிட்டன், பிரான்ஸ் உள்ளிட்ட அணியில இருந்த நாடுகள் அவங்களுக்கு பயங்கரமான ஆயுத வளங்கள், மோஸ்ட் மாடர்ன் எக்யூப்மெண்ட் அண்ட் அவ்வளோ காசை வாரி இறக்கிறாங்க. ஏன்னா இந்த சிஸ்டம் மட்டும் சர்வைவ் ஆயிடக்கூடாது, அதை ரூட் அண்ட் ஸ்டெம் பிடுங்கி எறியணுங்கிற ஒரு வெறி அவங்களுக்கு இருக்கு. ஸோ ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து, ஏகாதிபத்திய சக்திகளின் டிசைனை எதிர்த்து நடத்தப்பட்ட போர் அது. அதுல கல்சாக் சைபீரியாவை முழுக்க பிடிச்சிட்டான் கிட்டத்தட்ட. அதாவது சைபீரியாங்கிறது அப்போது இருந்த ரஷ்யால 75% இடம். அப்ப மிஞ்சிருக்கிறது பெட்ரோகிராட், மாஸ்கோ, இந்த மாதிரியான பிளேசஸ். கீழே உங்களுக்கு யுக்ரைன் இங்கெல்லாம் இருக்கு. அந்த சைட் பால்டிக் கண்ட்ரிஸ், ஃபின்லாண்ட் இதெல்லாம் இருக்கு. அந்த பால்டிக் கண்ட்ரிஸ்லாம் இந்த எஸ்டோனியா, லித்துவேனியா, இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் யுடெனிக் பிடிச்சிக்கிட்டான். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பெட்ரோகிராட் போக போறான். கீழே யுக்ரைனை கிட்டத்தட்ட பிடிச்சு வச்சிருக்கான். அண்ட் யுக்ரைன்ல ஏற்கனவே மகாரஷ்யர்கள் உடைய அந்த நேஷனலிஸ்ட் கான்சியஸ்னால ரொம்ப பாதிக்கப்பட்ட மக்கள், அவங்கள பிடிச்சு வச்சுக்கிட்டு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சைபீரியாவை கோல்சாக் பிடிச்சு வச்சிருக்கான், விச் இஸ் கம்ப்ளீட் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன். அப்ப கிட்டத்தட்ட 80% நாடை விட்டு கொடுத்துட்டோம். அவங்க பெட்ரோகிராடே மாஸ்கோவையும் பிடிச்சிட்டாங்கன்னா கதை முடிஞ்சுது. அப்ப திருப்பி ஒண்ணுல இருந்து தான் ஆரம்பிக்க முடியாது. பாரிஸ் கம்யூன் மாதிரி ஆயிட முடியாது இந்த விஷயம். ஏன்னா திருப்பி இந்த மாதிரி ஒரு சக்திகள் வராது. அப்போ அந்த நியூ சோசியலிஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனையும் அவ்வளோ அதுல ஃபோக்கஸ் பண்ணி ப்ரொடக்ஷனையும் ஒரு சைடு நடத்திக்கிட்டு போய், இன்னொரு பக்கம் இந்த போர்களுக்கு செம்படை செம்படை அப்பதான் உருவாகுது. இந்த உள்நாட்டு போர்கள்ல தான் உருவாகுது. அதையும் தயார் பண்ணிட்டு ஒரு பக்கம் போர், ஒரு பக்கம் புதிதாக தொடங்கின இந்த ஸ்தாபனத்தைக்கான அடிப்படைகளை போடுறது. இது 2த்தையே செஞ்சு வெற்றி பெற்றார். நிஜமாவே தலைவர் அவர் தான். ஓகே. அதுல இந்த கோல்சாக் தன்னை சுப்ரீம் ரூலர் ஆஃப் ரஷ்யான்னு வேற அவன் அனௌன்ஸ் பண்ணிட்டான். அதை பிரான்ஸ், பிரிட்டன் உள்பட்ட நாடுகள் அதை அங்கீகரிச்சது. அந்த கொல்சாக்கை எதிர்த்த வெற்றி குறித்து கிட்டத்தட்ட வெற்றியை நெருங்கின போது லெனின் விவசாயிகள் தொழிலாளர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அதை என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, 5 படிப்பினைகள் நமக்கு. 1, ரெட் ஆர்மி அது ரொம்ப ஃபண்டமெண்டல் ஃபார் சோவியத் சிஸ்டம். இதை நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம். நம்ம ரெட் ஆர்மியை உருவாக்கிட்டோம். அதை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அதை போரிடுவதற்கு நாம் இயக்கிவிட்டோம். அது ஒரு அழிக்க முடியாத சக்தியாக இருக்கணும். ஒவ்வொரு குடிமக்களும், ஒவ்வொரு விவசாயியும், ஒவ்வொரு தொழிலாளரும் தன்னால என்னெல்லாம் ஆகுமோ அவ்வளோ எஃபர்ட்டையும் போட்டு ரெட் ஆர்மியை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அது 2வது படிப்பணி ரெட் ஆர்மி பேரளவில் இயங்கிட முடியாது. அதுக்கு சோல்ஜர்ஸ்க்கு சாப்பாடு உண்டு. இப்ப சோவியத் சிஸ்டம் வந்துருச்சு. அதுல உற்பத்தி சமூகமயப்படுத்துறாங்க. அதே மாதிரி சென்ட்ரலைஸ்டு கிட்டத்தட்ட. அதே மாதிரி அதோடைய உற்பத்தியோடைய அதை பிரிச்சுக்கிறது, அதை பயன்படுத்துறது, அதை விநியோகிக்கிறது, அதையும் சமூகமயப்படுத்தணும். ஆனா அது உடனடியாக நடக்கல. ஏன்னா அரசு கொள்முதலுக்கு யாரும் போய் கொடுக்கல. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அங்கதான் இந்த குட்டி முதலாளித்துவ, அந்த பெட்டி பூர்ஜுவா மென்டாலிட்டியை ஃபைட் பண்ண வேண்டியது இருக்கு.
அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அப்ப உன்னுடைய உற்பத்தியை வைத்து நீ லாபம் பார்க்க முடியும்னு நீ நினைச்சனா நீ கோல்சாக்கை தான் நீ வந்து ஆதரிக்கிற. நீ சோவியத்துக்கு எதிரி, நீ வந்து உழைக்கும் மக்களுக்கு எதிரி. நீ உழைக்கும் மக்களா இருந்தாலும் நீ உழைக்கும் மக்களுக்கு நீ வந்து எதிரி தான் அப்படிங்கிறத வந்து சொல்ற ரெண்டாவது படிப்பினை. மூன்றாவது படிப்பினை, டெனிகின் கல்சாக் மாதிரியான ஆட்களை ஒழிக்கணும்னா சோவியத் அதிகாரத்துடைய சட்டங்களும் நெறிமுறைகளும் விசுவாசமாக கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நாலாவது படிப்பினை, இந்த மக்கள் ஆட்சி அதிகாரம், சர்வ பொதுவான சமமான நேரடியான வாக்குரிமை, அரசியல் நிர்ணய சபை, பத்திரிகை சுதந்திரம், இதெல்லாம் பேசுறது டெமோக்ரஸி கிடையாது. இந்த விஷயத்தெல்லாம் பேசிதான் கோல்சாக்கும் வந்து இதை நிலைநாட்ட போறேன் தான் சைபீரியாவை பிடிச்சான். ஆனா யாருடைய ஆட்சியை நடத்தி வந்தான்? நிலப்பிரபுக்களுடைய ஆட்சியையும் முதலாளித்துவ அமைப்பின் ஆட்சியும் தான் அவன் நடத்தி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷிவிக்ஸ்லாம் அதுக்குதான் வந்து ஆதரிக்கிறாங்க. அதை வந்து நம்ம செய்ய முடியாது, நம்ம வந்து பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை தான் நிலைநாட்ட வேண்டும், ஏன்னா அதுதான் மனிதரை மனிதர் சுரண்டும் அந்த முறைக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படிங்கிறத சொன்னாரு. அஞ்சாவது படிப்பினை, முதலாளித்துவ சர்வாதிகாரம் உனக்கு வேணுமா இல்லைன்னா பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் வேணுமான்னு முடிவு பண்ணுங்க. ரெண்டுத்துக்கும் நடுவுல மிடில் கோர்ஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படிங்கறது தெளிவா சொன்னார். there is no middle course. இதுதான் அந்த கொல்சாக் பத்தின விஷயங்கள்ல. அடுத்தது பெட்ரோகிராட் தொழிலாளர்களோட உதாரணத்தை பத்தி சொல்லி ஒரு குறிப்பு சுருக்கமா பார்த்துடலாம். அடுத்து மாஸ்கோ கட்சிவாரம். அதாவது இப்ப கோல்சாக் டெனின்கின்லாம் வந்துட்டாங்க, ஒரு மிகப்பெரிய செம்படை அங்க போக வேண்டியது இருக்கு. ஏன்னா அங்க உள்ள சோல்ஜர்ஸ்ல ஏற்கனவே ஆர்மியில இருந்தவங்க, அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஸ்டீல்டு போல்ஷிவிக்ஸ் கிடையாது. ஒரு கொஞ்சம் பயம், நமக்கு ஏதோ ஆயிடுமோன்னு அப்படியே ஃப்ரண்ட்ல இருந்து ஓடி வர ஆட்கள். அப்ப நாடு முழுக்க ஒரு கால் கொடுக்குறாங்க, போல்ஷிவிக் கேடர்ஸ்ல ஃபைனஸ்ட் பீப்புள், உங்களுக்கு லேபர் ஆர்மியில இருக்கக்கூடியவங்களை தேர்ந்தெடுத்து அனுப்புங்க போர்படைக்கு. அப்ப லேபர் ஆர்மியில உள்ளவங்க டக்குன்னு அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி மாதிரி அடுத்து டக்குன்னு வந்து ஆர்மி மென்னா ஓடுறாங்க. பெட்ரோகிராட் பார்ட்டி கமிட்டி நாங்க 1200 பேரை அனுப்புறோம்னு கமிட் பண்ணுது 2 மாசத்துல. ஆனா அறிவிப்பு வந்த அன்னைக்கே ஒரு செட் போல்ஷிவிக் கேடர்ஸ் போயிடுறாங்க. 2வது நாள் செகண்ட் டிஸ்பேட்ச், 3வது நாள் லெனினால பாராட்டாம இருக்க முடியல. ஸோ இது வந்து அவங்க ஒரு உதாரணமா வந்து முன் வச்சு ஒரு தந்தி அனுப்புறாரு. ஒட்டுமொத்தமாக 4000 கேடர்ஸ் வந்து அந்த பெட்ரோகிராட் கமிட்டிலேருந்து போயிருக்காங்க. அதில் 1800 பேர் ரொம்ப குரூஷியலான பாயிண்ட்ஸ்ல இருந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் போன பிறகு அவங்க பார்த்துட்டு இருந்த வேலைகளில் வந்து எந்த தொய்வும் வந்துடக்கூடாது இல்லையா? அப்போ பார்ட்டி வீக், புதுசா போல்ஷிவிக் கட்சிக்கு உறுப்பினர்களை சேருங்க. ஏன்னா இப்போ உறுப்பினரா வந்து சேர்றவங்களுக்கு வந்து ஒன்றும் ஆப்பர்ச்சுனிசம் கிடையாது, ஏன்னா நாடே போயிடுமோ. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து பயமுறுத்துறாங்க, சோவியத் அமைப்புலாம் ஒன்றும் இருக்காது, எல்லாம் வந்து பிடிச்சிருவாங்க, கோல்சாக் பிடிச்சிருவான், டெனிகின் பிடிச்சிருவான்னு சொல்றாங்க. அந்த டைம்ல கட்சியில வந்து சேர்றவங்களுக்கு வந்து நிஜமாவே கமிட்மெண்ட் இருந்தா சோவியத் சிஸ்டம், சோவியத் பவரை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, சோவியத் பவர் நமக்கு காலத்துக்கு வேணும்னு நினைக்கிறவங்க தான் வர முடியும் கட்சிக்குள்ளார. இந்த கட்சி தான் எதிர்காலம்னு நினைக்காதவங்களால வர முடியாது. அப்ப அவங்கள நீங்க வந்து ரெக்ரூட் பண்ணுங்கன்றாங்க. ஒரே வாரத்துல 13600 பேர் மாஸ்கோல வந்து ரெக்ரூட் ஆகி வராங்க. அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு சோவியத் மேல அந்த மக்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அப்ப அந்த 13600 பேரை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம் வரைக்கும், ஏன்னா நீங்க ஏற்கனவே சிஸ்டம்ல வந்து சூப்பர்வைசர்ஸா வச்சிருக்கிறது, எக்ஸ்பர்ட்ஸா வச்சிருக்கவங்களா பழைய சிஸ்டம்ல இருந்தவங்கள நம்ம வந்து வச்சிருக்கோம். அவங்கள சூப்பர்வைஸ் பண்ற வேலையை இவங்கள பார்க்க சொல்லு, அவங்க சிஸ்டமையும் கண்டுபிடிச்சுப்பான், அவங்கள வந்து அனுப்பிச்சிடுவாங்க. யாரெல்லாம் அங்க வந்து கிருத்திருவம் பண்றாங்களோ அவங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டு இவங்க அந்த இடத்த பிடிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ நமக்கு வந்து ஒரு ரெனியூட் லேபர் ஆர்மி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது இந்த இப்போ 3 வரைக்கும் முடிச்சிட்டோம். அடுத்து கீழ்த்திசை இஸ்லாமிய கம்யூனிஸ்ட் நிறுவனங்களின் காங்கிரஸ். சென்ட்ரல் ஏஷியால உள்ள முஸ்லிம் பாப்புலேஷன் வந்து ரொம்ப பிற்போக்கா இருந்தாங்க. ஆனாலும் அந்த மக்கள் சோவியத் அதிகாரத்தின் மேல, சோவியத் ரிப்பப்ளிக் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சு அங்க கம்யூனிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் உருவாக்குறாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் வந்து இந்த உள்நாட்டு போர் நடந்த சமயம். அதுல வந்து லெனின் வந்து அவங்களுக்கு உணர்ச்சி ஊட்டி பேசுறாரு. உள்நாட்டு போர் நம்மளை வீக்கெண்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க, நம்மளை ஹார்டன் தான் பண்ணிருக்கு, நம்மளை வந்து உருக்கு மாதிரி ஆக்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த லைன்.
உள்நாட்டு போட்டியிலே புரட்சிகர ஆர்வத்தின் வளர்ச்சியுடன் கூடவே சக்தி மிக்க ஒரு உள் ஒருமைப்பாடும் ஏற்படுகிறது அப்படிங்கிறார். In the crucible of civil war, the development of revolutionary enthusiasm is accompanied by a powerful inner cohesion. இந்த வார்த்தையை திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, ஐ வில் கெட் எமோஷனல் ஒன்லி. அடுத்து இந்த இதுல நான் வெங்கடேஷ் ஆத்ரேயாவோட லெக்சர்ஸ்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன். அமெரிக்காவுடைய வளர்ச்சி எப்படின்னா போர்களை பயன்படுத்தி ஆயுதங்களை விற்பனை செய்யறது, இந்த மாதிரி செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல ரொம்ப பயங்கரமா யுஎஸ் அப்படிதான் ஏகாதிபத்திய முகாமோட தலைவனா வந்து வளர்ந்தது அப்படின்றதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல அமெரிக்காவுக்கு வந்து இருந்த ரோல், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரை பயன்படுத்தி அப்பயே அவன் வந்து என்டென்ட் கண்ட்ரீஸை வந்து அவன் கிட்டத்தட்ட பேங்க்ரப்சி சிச்சுவேஷனுக்கு அமெரிக்கா கொண்டு போயிருக்காங்கிறது வந்து நான் அப்பதான் இந்த இதுல படிக்கும் போது அவ்வளவு அழகா வந்து அது விளக்குறாரு. இதுல நம்ம படிக்கிறது எல்லாமே உலகத்துடைய பொருளாதார வரலாறு, உலகத்துடைய அரசியல் வரலாறு, நாடுகளுடைய வரலாறு, இதுதான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா பிரிட்டனும் வந்து பிரான்ஸ் கிட்ட காசு இல்லை, அமெரிக்கா கிட்ட கடன் வாங்கி அவங்க எங்கெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வச்சிருந்தாங்களோ அந்த நாடுகள் எல்லாம் வந்து அமெரிக்க முதலாளிகளுக்கு விட்டுட்டு அவங்க கிளம்ப வேண்டிய சூழ்நிலையில இருந்தாங்க. இதுதான் வந்து இந்த ஆஸ்பெக்டும், இந்த எக்கனாமிக் ஆஸ்பெக்டும் அதுல ஒரு போர்ஷன் ஆகுது. வெரி இன்ட்ரெஸ்டிங். அடுத்து தெனிக்கீனை எதிர்த்த வெற்றி. இப்போ வந்து யூடினிக் கோல்சாக்லாம் முடிச்சாச்சு, தெனிக்கீனை வந்து க்ளோஸ் பண்ற சாப்டர்ல. ஏன்னா அது யுக்ரைன் பகுதி, யுக்ரைன் அதான் பிடிச்சு வச்சிருந்தாங்க. யுக்ரைன்ல வந்து நேஷனல் குவெஸ்டினை வந்து முன் வச்சு யுக்ரைனுடைய தொழிலாளர் விவசாயிகள் சோவியத் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. அதாவது உங்கள் நாட்டுடைய இண்டிபெண்டன்ஸை நாங்க அங்கீகரிச்சிட்டோம், போல்ஷெவிக் பார்ட்டியும் சரி எங்களுடைய சோவியத் அரசாங்கமும் அங்கீகரிச்சிருச்சு. நீங்க ரஷ்யாவோட வந்து இணைஞ்சிருக்கணுமா இல்ல தனித்த சோவியத் அமைப்பாக இருக்கணுமாங்கிறத நீங்க முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எதுவா இருந்தாலும் இந்த லேண்டட் அரிஸ்டோகிராசி அதெல்லாத்தையும் ஒழிக்கணும், நிலத்தை வந்து பெருநில உடைமை இதெல்லாம் வந்து பறிமுதல் செய்யணும், இந்த ஸ்டைல நீங்க ஃபங்க்ஷன் பண்ணணும். பட் நேஷனல் குவெஸ்டினுக்கு நீங்க வந்து ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் குவெஸ்டின் வந்து எப்படி சால்வ் பண்ண முடியும். இந்த சமயத்துல ரஷ்யன் கம்யூனிஸ்ட் அவர் வந்து கிரேட் ரஷ்யன் கம்யூனிஸ்ட் தான் சொல்றாரு. ஏன்னா நமக்கு அந்த வரலாறு இருக்கு, நம்ம வந்து ஒடுக்கி இருக்கோம், ஒடுக்கப்பட்ட நாடாக வந்து யுக்ரைன் இருந்திருக்கு. அப்ப நீங்க வந்து பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் அப்படிங்கறத நீங்க நோக்கமா வச்சு யுக்ரைன் ரஷ்யாவோட இணையும்னு நீங்க சொன்னீங்கன்னா அது அவசர முடிவு, அதை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க, உங்களை சந்தேகத்தோட பார்ப்பாங்க. ஏன்னா நமக்கு அடக்கின ஒரு வரலாறு இருக்கு. அதே மாதிரி யுக்ரைன் நாங்க ரஷ்யா கூட சேர மாட்டோம்னு சொன்னா இவங்க வந்து அவங்க நாட்டுல பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை தக்க வைக்கிறதுல முதல் நிலையா அவங்க இதை டெஸ்ட் பண்ண பாக்குறாங்கன்னு நாம நினைக்க மாட்டோம், நாம சந்தேகப்படுவோம். இவங்க பெட்டி பூர்ஜுவா மென்டாலிட்டியில பெட்டி பூர்ஜுவாக்களுடைய எலிமெண்ட்ஸ் தூண்டி விட்டதுனால இவங்க இப்படி பேசுறாங்கன்னு நாம சந்தேகப்படுவோம். அப்ப இந்த சந்தேகங்கிறது கொஞ்ச நாள் இருக்குதான் செய்யும். ஆனா இந்த பவுண்டரி பிரச்சனை எல்லாம் இல்ல நம்மளோட அவங்க எப்படியான கூட்டணி ஆட்சி உறவுல இருக்கணுங்கிறதெல்லாம் இப்ப பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை வந்து பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை நிலைநாட்டுவதில் உலக அளவுல நிலப்பிரபுத்துவத்தோட சுரண்டல, முதலாளித்துவத்தோட சுரண்டலை வந்து ஒழிச்சு கட்டுறதுல நம்ம ரெண்டு பேரும் எப்படி பங்காற்ற போறோங்கிறதா வந்து ஃபோக்கஸ். பவுண்டரியே ஒழிக்க போராடி கொண்டிருக்கிறோம்னா, உலக எல்லைகளையே நம்ம வந்து அழிக்க போராடிட்டு இருக்கும் போது இது ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொல்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் வார்த்தைக்கு வார்த்தை நான் ரொம்ப நெகிழ்ந்து, இன்னும் சொல்லணும்னா கண்ணீர் சிந்தி படிச்ச ஒரு ஆவணம். ஐ காட் வெரி எமோஷனல். ஏன்னா இப்ப யுக்ரைன் அப்படி கிடையாது, ஆனா நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்து ஏற்பட்டிருக்கு. ஏன்னா வந்து இப்ப ரஷ்யன் ஒலிகார்க்ஸ் வந்து ஹைப்பர் நேஷனலிஸ்ட் டெண்டன்சி அதிகம் இருக்கிற ஒரு நாடாதான் இப்ப நம்ம ரஷ்யாவை பார்க்கிறோம். நமக்கு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு நம்பிக்கை கீச்சுன்னா இலங்கையில ஏற்பட்ட மாற்றம் உங்களுக்கு நம்ம பார்த்தோம். ஏன்னா சிங்களி நேஷனலிஸ்ட் எண்ணம் கொண்டிருந்த ஒரு இடதுசாரி குழுக்கள் இப்ப வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸா வந்து மாறி தமிழர்களையும் வந்து இணைச்சிட்டு பயணிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்பிக்கை கீற்றுகளும் இப்ப இருக்கு. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு கட்டுரையா இருந்தது இந்த என்டையர் புக்லயே. அடுத்தது நான் ஸ்கிப் பண்ணிடுறேன், இந்த பிபிடியை ஷேர் பண்ணிடுறேன். நான் வந்து ஒரு 21 பேஜ் நோட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அதையும் வந்து நான் சர்க்குலேட் பண்ணிடுறேன். அடுத்து
புரட்சிக்கு பிறகு சோவியத் கட்டமைப்பை வந்து கட்டமைக்கணும், பொருள் உற்பத்தி அமைப்பை வந்து கட்டமைக்கணும். அது தந்த படிப்பினைகள் என்ன அப்படிங்கிற ஒரு பதிவுகள். இந்த 3 பதிவுகளும் ரொம்ப முக்கியமானது. பாட்டாளி வர்க்க சர்வாதிகார சகாப்தத்துல பொருளியலும் அரசியலும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது. அதே மாதிரி முதலாளித்துவத்திலேருந்து கம்யூனிஸ்ட், அதுல அவர் அது ஃபர்ஸ்ட் ஒர்க், 2வது 3வது ஒர்க் அப்புறம் பார்க்கலாம். முதலாளித்துவத்திலேருந்து கம்யூனிசத்துக்கு முன்னேறும் போது நிச்சயமா இடைப்பட்ட காலம்னு ஒண்ணு இருக்கும். அந்த இடைப்பட்ட காலத்துல முதலாளித்துவத்துடைய பண்புகளும் பிரச்சனைகளும் நம்மளை வந்து பாதிக்கும். அதே சமயத்துல கம்யூனிச சமூகத்துடைய நற்பண்புகளும், நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்க அந்த சமூகத்துடைய நல்ல விஷயங்களும் நம்மளுக்கு வந்து இருக்கும். இந்த 2 விஷயமும் மர்ஜ் பண்ணின ஒரு சமூகமா இருக்கும்னு சொல்லிட்டு, இதுல மென்ஷவிக்குகளும் சோசியலிஸ்ட் ரெவல்யூஷனரிஸ்ன்னு சொல்லக்கூடிய பழைய நரோடினிக்ஸ்கள் அவங்களும் வந்து முயற்சி செய்யறது என்ன அப்படின்னா, இதுல எது புரட்சிகர சக்தியோ அதுக்கு ஆதரவா நிக்கல, 2 பேருக்கு சமரசம் பண்றோம், காம்ப்ரமைஸ் பண்றோம் அப்படின்னு, பிரச்சனை இல்லாம உங்களை ஒன்னா கூட்டா வாழ வைக்கிறோன்ற ஒரு முயற்சி பண்றாங்க. அது ரொம்ப மோசமானதுன்னு சொல்றாரு. அண்ட் சோசியலிச அரசுல அடிப்படை சமூக பொருளாதார வடிவங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலாளித்துவம், சிறுபண்ட உற்பத்தி, கம்யூனிசம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நமக்கு வந்து ஒரு கேள்வி வரும், அதே மாதிரி அடிப்படை சக்திகளா முதலாளித்துவ வர்க்கம், குட்டி முதலாளித்துவ வர்க்கம், பாட்டாளி வர்க்கம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நமக்கு வந்து ஒரு டவுட் வரும். நவம்பர் 8 ஒரு டிகிரி கொடுத்துட்டாங்க, ஒரு அரசாணை வெளியிட்டாச்சு, எந்தவித நஷ்ட ஈடும் இல்லாம பெரிய நில எஸ்டேட்டுகள்லாம் பறிமுதல் செய்யப்பட்டாச்சுன்னு வந்தாச்சு. அதுல வந்து கம்யூன்ஸ் பண்றாங்க, ஆர்டல்ஸ் கொண்டு வராங்க, அந்த விவசாய கம்யூன்கள்லாம் வந்து அதுல ஏற்படுத்துறாங்க. பொது உடைமை ஆயிடுச்சு, நிலத்துல தனி உடைமை முடிச்சிட்டோம். அடுத்தது 6 மாச காலகட்டத்துல கிட்டத்தட்ட பெரிய முதலாளிகளோட உடைமைகளா இருந்த ஆலைகள், தொழிற்சாலைகள், கூட்டு பங்கு நிறுவனங்கள், வங்கிகள், ரயில் பாதைகள் எல்லாத்தையும் வந்து லேபர் சோவியத்களுடைய கண்ட்ரோல்ல வந்துருச்சு. நஷ்ட ஈடு கிடையாது, பறிமுதல் பண்ணியாச்சு. அது வந்து ஒர்க்கர்ஸ் கண்ட்ரோல்லேருந்து ஒர்க்கர்ஸ் மேனேஜ்மெண்ட்குள்ளார போயிடுச்சு. அப்போ தனி உடைமை ஒழிக்கப்பட்டுருச்சு தானே, அங்கெங்க முதலாளித்துவம் வருது அப்படின்னு நமக்கு வந்து கேள்வி வரலாம். இதுல உற்பத்தி விநியோகத்துக்கு இடைப்பட்ட அந்த உறவுகளை வந்து நம்ம பார்க்கணும். பார்த்தா நமக்கு வந்து உற்பத்தி வந்து சமூகமயப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, ஆனால் விநியோகம் அதற்கு இணையான வேகத்தில் சமூகமயப்படுத்தப்படவில்லை. இப்ப எப்படி நமக்கு இங்க பிடிஎஸ், நம்ம பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வச்சிருக்கோம், அரசு கொள்முதல் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு இல்லையா, அங்க அரசு கொள்முதல் வந்து உற்பத்திக்கு நிகரான ஒரு ரோல் பிளே பண்ணுச்சு. அந்த அரசு கொள்முதல், உற்பத்தி செய்யற பொருட்களை அரசுக்கு கொடுத்து அரசு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கிறது தான் அவங்க வச்சிருந்த பிளான். ஆனா அந்த பிளான் அவ்வளவு ஃபாஸ்டா நடக்கல. ஒரு விஷயம் சொல்றாரு, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல விளக்குறாரு. மொத்தம் 26 குபர்னியர்ஸ் வந்து அவரு கணக்கில் எடுத்துக்கிட்டு அதுல வந்து எவ்வளவு கொள்முதல் பண்ணியிருக்காங்க, அரசு கொள்முதல் மூலமா கன்சம்ஷன் எவ்வளவு நடந்திருக்கு, சிறு வணிகம் மூலமா எவ்வளவு கன்சம்ஷன் நடந்திருக்கு. ஏன்னா அரசு கிட்ட கொள்முதல் வரலன்னா நீங்க வந்து வணிகத்தை தடையெல்லாம் போட முடியாது, ஏன்னா ஃபெமைன் வந்துடும், பட்னி கிடப்பாங்க, செத்துருவாங்க. அவங்கள ஒழுங்குபடுத்துறதுங்கிறது இன்னொரு வேலை. ஆனா நம்ம முதல் கட்டத்துல அதை தடை போட முடியாது. அப்ப அரசு கிட்ட கொடுத்த கொள்முதலுக்கு கொடுத்த தானியங்களுடைய அளவும், விற்பனையில கொடுத்த அளவும், தனியார் விற்பனையில நடந்த அளவும் கிட்டத்தட்ட ஒரே அளவு. ஆனா இதுல என்னன்னா சேலஞ்ச், அதை லெனின் வந்து ஒரு பெரிய குறைபாடா சொல்றாரு. ஆனா நான் இது ஒரு பெரிய வெற்றியா பாக்குறேன். ஏன்னா 2 வருஷத்துல கவர்மெண்ட் சோவியத் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லா ஆக்கியிருக்காங்கன்னா அவங்க கம்யூனிசத்தை நோக்கி எவ்வளவு முன்னேறி இருக்காங்க. அதுவும் உள்நாட்டு போர் நடந்துட்டு இருந்த காலகட்டத்துல ஏகாதிபத்திய சக்திகள் வந்து அவங்கள இருக்க விடாம பண்ணிட்டு இருந்த காலகட்டத்துல இவ்வளவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அந்த பாதி அளவு வர்த்தகம்ல வந்து வர்த்தகத்தை நம்பி விநியோகத்துக்கு போனதுக்கான அடிப்படை காரணங்கள் என்னன்னா பெட்டி பூர்ஜ்வா ப்ரொடக்ஷன். ஏன்னா சிறு உற்பத்தியாளர்கள் அவங்க வந்து என்னன்னா கொஞ்சம் நான் முதலாளி அப்படிங்கிற ஒரு உணர்வும் இருக்கும். அவங்க வந்து இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லாத பாட்டாளி வர்க்கம் மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனா உன்னை இப்படியே விட்டுட்டா முதலாளித்துவம் வந்து உனக்கு உறிஞ்சிரும், இப்படித்தானே உனக்கு ஏற்கனவே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள வழிகாட்டி அரசு கொள்முதலுக்கு அவங்களை கொடுக்க வச்சு மற்ற பொருட்களுடைய, ஏன்னா இப்ப நீங்க பெசன்ஸ் இருக்காங்கன்னா நீங்க வந்து தானியங்களை கொடுங்க, வேற ப்ரொடக்ஷன் இருக்கும்போது நீங்க வாங்கிக்கோங்க,
உங்களுக்கு நாங்கள் வந்து குறைஞ்ச விலையில நாம கொடுப்போம், உங்களுக்கு டெலிவிஷன் வந்து குறைஞ்ச விலையில கிடைக்கும், உங்களுக்கு வந்து ஹீட்டர் வந்து குறைஞ்ச விலையில கிடைக்கும், இந்த மாதிரியான நம்ம சொல்லும் போது இந்த சிஸ்டம் மேல அவங்களுக்கு நம்பிக்கை வரும். அப்ப அவங்கள வழிநடத்த வேண்டிய பொறுப்பு வந்து இதுதான் வந்து பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம். ஆனா இந்த உற்பத்தியை வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலைன்னா இங்கதான் முதலாளித்துவம் வந்து உயிரோடு இருந்துகிட்டு இருக்கு. இதைத்தான் இந்த விஷயம் வந்து ஒவ்வொரு நாளும் முதலாளித்துவத்தை வந்து வலுப்படுத்திக்கிட்டு இருக்கு. இதை நம்ம எதிர்த்து ஃபைட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து சொல்றாரு. ஸோ இதெல்லாம் தான் அதுல சொல்லியிருக்கு. அடுத்தது விவசாய கம்யூன்கள் ஆற்றல்கள் சொன்ன அங்க கான்ஃபரன்ஸ்ல பேசினது. இது என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, விவசாயம் பொறுத்த வரைக்கும் லார்ஜ் ஸ்கேல்ல அது நடக்கல, கொஞ்சம் நடக்குது. பெரிய எஸ்டேட்ஸ்லாம் வந்து ஒழிச்சிட்டாங்க. இப்போ அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேட் லெவல் கம்யூன்ஸ்ல வருது. ஆனா பெரும்பகுதி வந்து சிறு உற்பத்தியாளர்கள் கிட்ட தான் இருக்கு. அப்ப சிறு உற்பத்தியாளர்களும் வந்து கம்யூன்ஸை நோக்கி போகணும். ஆனா வலுக்கட்டாயமா நீ வந்து 2 ஏக்கர் 1 ஏக்கர்ல விவசாயம் பண்ண முடியாது, நீ வா, உன்னுடைய லேண்ட் எல்லாமே நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுவோம், அப்படி வந்து ஃபோர்ஸ்ல அவங்கள புடுங்க முடியாது. ஃபோர்ஸ்ல புடுங்க கூடாதுன்னு ஒரு சட்டத்தையே வந்து சோவியத் வந்து இயற்றினது. அது போக 100 கோடி ரூபிள் நிதியை வந்து கொடுத்து கம்யூன்ஸ்க்கு வந்து ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஊக்க நிதியாக அதை கிரியேட் பண்ணுச்சு. லெனின் நான் நினைச்சேன்ப்பா, என்ன மாதிரியான ஒரு ஒரு திட்டம், 100 கோடி நிதியை ஒதுக்குனா எவ்வளவு பேர் ஆர்வமா வருவாங்கன்னா லெனின் சொல்றாரு அது ஆக்சுவலா தப்பு. காலப்போக்கில் அந்த மாதிரி காசு கொடுத்துலாம் நீங்க வந்து அவங்கள வர வைக்க கூடாது. அவங்க சிறு உற்பத்தியை விட பெருமளவிலான உற்பத்தி எல்லாருக்கும் லாபகரமானது, சமூகத்துக்கு நன்மையானதுன்னு அவங்க உணர வைக்கணும். அந்த அளவுக்கு உங்களுடைய கம்யூன்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகணும். இப்போதைக்கு சரி, இப்ப நீங்க கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அந்த ஊக்க நிதி. அவர் சொல்றாரு 100 கோடி நிதியில தூக்கி கொடுத்தா விவசாயி எல்லாரையும் விட நல்லாங்களா இருப்பாங்க, ஆனா அதுல எங்க இருக்கு கம்யூனிச தன்மைன்னு கேட்கிறாரு. ஓகே, நீங்க இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கங்க, ஆனா மக்களுக்கு நீங்க சொல்ல வேண்டியது, நீங்க கண்கூடாக காட்ட வேண்டியது, உங்க ஊர்ல வந்து ஒரு கம்யூன் இருக்குன்னா அந்த கம்யூன் வந்து எக்ஸப்ஷனலா அது வேலை செஞ்சாதான் அவங்க நம்பி இதுக்குள்ள நானும் வரலான்னு வருவாங்க. அப்படி அவங்கள பர்சுவேட் பண்ணுங்க. அதுக்கு நீங்க நிஜமாவே நல்ல உதாரணமா இருங்க. அவங்கள வலுக்கட்டாயமா கொண்டு வரவே கூடாது, அவங்கள வழிநடத்த வேண்டிய பொறுப்பு தான் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்றாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்து போல்ஷிவிக் கட்சி காங்கிரஸ்ல ஆற்றின உரைகள் 2. ஒன்று வந்து 8வது மாநாட்டில் அயல்துறை கொள்கை பத்தி. அதுல அவர் லிஸ்ட் சின்ன ஒரு பேஜ் டாக்குமெண்ட் தான், அவ்வளோ லிஸ்ட் போட்டிருக்காரு. எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு சமாதானமான வாழ்க்கைக்காக, போர் இல்லாத ஒரு விஷயத்துக்காக எவ்வளோ அறிக்கைகள், ஒரு கூட்டு முயற்சிக்கான வந்து விண்ணப்பங்கள் வந்து வெளியுறவுத்துறை வந்து அனுப்பிச்சிருக்குங்கிறத லிஸ்ட் பண்ணி, எங்களுக்கு வந்து சமாதானம், உலக மக்களோட பாட்டாளி வர்க்கத்துடைய நலனுக்காக சமாதானமாக போர்களை தவிர்த்து வாழ விரும்புவதுதான் எங்களுடைய அயல் உறவு கொள்கை அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அடுத்தது 9வது கட்சி காங்கிரஸ்ல மத்திய குழு அறிக்கையை வந்து அறிமுகப்படுத்திட்டு அவர் பேசுற உரை. அதுல வந்துட்டு மத்திய குழுவோட வேலைகள் என்ன, ஆர்கனைசிங் கமிட்டியோடைய வேலைகள் என்ன, பொலிட்டிக்கல் கமிட்டியோட வேலைகள் என்ன, இதெல்லாம் ரொம்ப அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கா. அதுல ஒன்று சொல்ற, எல்லாத்தோடைய வேலையும் லிஸ்ட் பண்றதுக்குலாம் இங்க வந்து வாய்ப்பே கிடையாது. இட் இஸ் ஹியூமன்லி நாட் பாசிபிள். ஏன்னா நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குது, என்ன டிகிரீஸ் வருது, என்ன சட்டங்கள் வருது, எப்படி அமலாக்கப்படுதுங்கிறத கவனிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கக்கூடிய கேடர்கள் தான் சொல்றாரு. அந்த அளவுக்கு எல்லாரும் அந்த அமைப்பை வந்து தன்னுடைய அமைப்பாக கருதி அதன் ஒவ்வொரு நடவடிக்கையையும் பார்த்து கொண்டிருந்தார்கள், அதில் பங்கெடுத்து கொண்டிருந்தார்கள்ங்கிறது வந்து அந்த கட்சி எப்படியாப்பட்ட கட்சி அப்படிங்கிறது வந்து நமக்கு உணர்த்துது. அதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்றாரு, நம்ம இப்போ வந்து பிளட்டி வார்ஸை முடிச்சுட்டு வந்துட்டோம், உள்நாட்டு போர்கள். அடுத்து பிளட்லெஸ் வார். ப்ரொடக்ஷனை வந்து நாம் ஒழுங்கமைச்சு சீரமைச்சு அதில் பெட்டி பூர்ஜுவா மென்டாலிட்டியை கலையிறதுங்கிறது பிளட்லெஸ் வார். அது பயங்கர பெயின்ஃபுல், பயங்கர டிஃபிகல்ட் அப்படின்னு அங்கேயும் வார்ன் பண்றாரு. அடுத்து மேற்கு ஐரோப்பிய கம்யூனிஸ்டுகள், 3ஆம் அகிலத்தில் இருக்கிற கம்யூனிஸ்டுகளுக்கு அவர் எழுதின கிளாசிக் பீஸ் இடதுசாரி கம்யூனிசம், இளம் பருவ கோளாறு. இது வந்து பெரும்பாலான தோழர்கள் வந்து லெனினை வாசிக்கிறவங்க கண்டிப்பா இதை வந்து வாசிச்சிருப்போம். எனக்கு இதுல வந்து ரொம்ப நான் இதுல பகிர்ந்துக்கணுன்ற விஷயம் என்னன்னா,
கிட்டத்தட்ட 1830லேருந்தே வந்து ஐரோப்பாவில் தொழிலாளர் வர்க்க இயக்கங்கள் வந்து தொழிற்சங்கங்கள் வந்து வளர தொடங்குது. ஏன்னா மார்க்ஸ் எங்கல்ஸோடைய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை வருது. அடுத்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து ஒரு பாட்டாளி வர்க்கத்துக்கு வந்து ஒரு கட்சி வேணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டிஸ் வந்து அங்கே தொடங்குறாங்க 1860s, 70s, 80s. ஆனால் ரஷ்யன் சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்து உருவாக்கினது 1898. இன்னைக்கு காலையில் வந்து ரொம்ப அழகாக வந்து அன்பர் தோழர் சொன்னார். 1903 தான் அவங்களுக்கு வந்து ஒரு பார்ட்டி ப்ரோக்ராமை வந்து அவங்க வகுத்துக்கிறாங்க. அதில் மினிமம் ப்ரோக்ராம், மேக்ஸிமம் ப்ரோக்ராம்ங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. பார்ட்டி ஆர்கனைசேஷனை பற்றியும் அங்கே வந்து ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் ரஷ்ய புரட்சியை வந்து நடத்தி காட்டி அவங்களுக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறுகள் என்ன, நாம் ரஷ்ய புரட்சிக்கு அப்புறம் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள் என்ன அப்படிங்கிறதுல வந்து அவர் சொல்றாரு. மெயினாக சொல்றது வந்துட்டு ஒரு விஷயம், அந்த ஆப்பர்ச்சுனிசம், சந்தர்ப்பவாதம், அந்த சமூக அந்த சோஷியல் சாவனிசம், அதெல்லாம் வந்து நமக்கு ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ண விஷயங்கள் தான். புதிதாக ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அது என்னன்னா, நம்மள யார் அதிகமா இடதுசாரியா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு போட்டி. அப்படி பண்ணினால், அப்படி நான் யார் வந்து அதிக இடதுசாரி தன்மையோட வந்து செயல்படுறோங்கிற ஒரு அம்சத்துக்குள்ள போனா அது ஆன்டி மார்க்சிஸ்ட், அது வந்து மார்க்சியத்துக்கு எதிரானது தான். ஏன்னா அது வந்து நீ செக்டேரியனா இருப்ப, நீ வந்து மனிதர்களோட மக்கள்கிட்ட அந்நியப்பட்டு கிடப்ப, நீ மட்டும் தனியா தத்துவத்தை பேசிக்கிட்டு இருப்ப, மக்கள் எல்லாம் வந்து சந்தர்ப்பவாதிகள் பின்னாடியும் மக்கள் எல்லாம் வந்து சர்வாதிகாரிகள் பின்னாடியும் கட்டுண்டு கிடப்பார்கள். இதையா நீ கம்யூனிஸ்டா நீ செய்யறன்னு சொல்றாரு. இப்ப வரைக்கும் நான் வந்து சில பெரியாரசு தோழர்கள் பின்னாடி மாவோயிஸ்ட் கூட எல்லாம் சேர்ந்த தோழர்கள்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, தேர்தல் புறக்கணிப்புன்னு வந்து என்கிட்ட நோட்டீஸ் அனுப்புவாங்க உள்ள. எனக்கு வந்து இந்த விஷயங்களை என்னை காட்டிலும் நிறைய வந்து களங்கள்ல தருமபுரி மாவட்டங்கள்லாம் இப்போ வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இந்த எம்ஜிஆர் நகர்ல டீ குடிக்கும் போது கூட வந்து சொல்லுவாங்க, அந்த சம்ஸ் அமைப்பை சேர்ந்த தோழர் வந்து எங்களை வந்து எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ முக்கியமா இந்த இரண்டாம் அகிலம் அதோடைய ஃபங்க்ஷனிங் வந்து கிட்டத்தட்ட 1914 ஒரு பேங்க்ரப்ட் கண்டிஷனுக்கு வந்துருச்சு, கிட்டத்தட்ட காலாவதி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அவங்க ஏகாதிபத்திய சக்திகளுக்கு ஆதரவா அவங்க மாறிட்டாங்க. போரை எதிர்த்து நம்ம வாக்களிக்கணும் அப்படின்னு கம்யூனிஸ்ட் அகிலம் எடுத்த முடிவை அவர்கள் வந்து மறுதளித்தார்கள். இன்னும் சொல்ல போனா ஜெர்மனி மாதிரியான நாட்டில் புரட்சி வந்தபோது சமூக ஜனநாயக சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அவருடைய ரைட் விங் வந்து அப்படியே ரோசா லக்சம்பர்க், கார்ல் லீப்னெக்ட் இவங்களெல்லாம் வந்து ஸ்பார்டகஸ் குரூப்பை வந்து சித்திரவதை பண்ணி புட்சர் பண்ணாங்க. கிட்டத்தட்ட வந்து அவர்களை வந்து மேசக்கர் பண்ணாங்க. அந்த அளவுக்கு வந்து குரூரமாக வந்து நடந்து கொண்டார்கள். அண்ட் ஒரு வகையில வந்து இந்த ஏன்னா இந்த லெஃப்ட் விங் அட்வென்ச்சரிஸ்ட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாம் வந்து ஒரு என்ன சொல்றது, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடிய ட்ரேட் யூனியன்ல நம்ம இருக்கவே கூடாது, ரியாக்ஷனரி ட்ரேட் யூனியன்ஸ்ல நம்ம இருக்கவே கூடாது, கிரிப்போக்கான ட்ரேட் யூனியன்ல நம்ம இருக்கவே கூடாது. இந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா சொல்றாங்க. இன்னும் சொல்லணும்னா சோவியத் கட்டமைப்பை நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்துறவங்க தான் வந்து ட்ரேட் யூனியன்ல மெம்பர்ஷிப்பா இருக்கணும். லெனின் வந்து டென்ஷன் ஆகுறாரு. இதை நாங்க வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க ரஷ்யால சொல்ல மாட்டோம் யா, எங்களுடைய தன்மை வந்து ஒரு ஃபிளெக்சிபிள் மாஸ் ஆர்கனைசேஷன் அப்பேரட்டஸா இருக்கிறது தான் எங்களுடைய கட்டமைப்பு. நீங்க எப்படி இப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஏன்னா அவங்க நான் நினைக்கிறது என்னுடைய இதுல, ஏன்னா அவங்க அவ்வளோ ஒரு வல்கரிசம் வந்து பார்த்துருக்குறாங்க, அதுக்கு இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறாங்க. ஆனாலும் நீ ஆன்டி மார்க்சிஸ்டா தான் இருக்க அப்படிங்கிறது வந்து அவரு அவ்வளோ அழகா அதில் சொல்றாரு. அதில் வந்து மொத்தம் 9 சாப்டர்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ் வந்து சோவியத் ரெவல்யூஷனை வந்து அவர் எப்படி பல்வேறு கட்டங்களாக அழகாக வந்து பிரிக்கிறாரு. 1905 வரைக்கும் ஒரு பகுதின்னு ஒரு 6 கட்டங்களாக பிரிக்கிறாரு. அதில் புரட்சி வந்து எப்படி வெவ்வேறு கட்டத்தில் நடந்திருக்கு, அதில் இருந்த படிப்பினைகள் என்னங்கிறதுலாம் வந்து அவ்வளோ அழகாக வந்து அதில் விவரிக்கிறாரு. லெனின் கிட்டேயே ஸ்ட்ரைட்டாக நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி அதில் இருக்கு. அப்புறம் சாரி, நான் கொஞ்சம் ரஷ் தான் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு 4 சாப்டர்ஸில் வந்து சோஷியலிஸ்ட் ரெவல்யூஷனில் பாட்டாளி வர்க்க சர்வாதிகார அமைப்பில் நமக்கு இருக்க வேண்டிய படிப்பினைகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பற்றி அதில் வந்து குறிப்பிடுறாரு. கடைசியாக 5வதுலேருந்து இந்த நோ காம்ப்ரமைசஸ் செவரல் கன்க்ளூஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு அந்த சாப்டர் வரைக்கும் அதில் ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கக்கூடிய லெஃப்ட் விங் அட்வென்ச்சரிசத்தை பற்றி அவர்
ரொம்ப டீட்டெயிலாக பேசுறாரு. குறிப்பா வந்து அதுல ஜெர்மனியை பத்தி அவ்வளோ ஆதங்கப்படுறாரு. ஏன்னா ஜெர்மனியில ரெவல்யூஷன் வரலன்னா சோவியத் ரஷ்யா வந்து அதால நிலைச்சு இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பதட்டம் வந்து லெனினுக்கு வந்து வந்திருக்கு. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஜான்வரி 1918 வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, if there is no revolution in Germany we are doomed அப்படின்ற அளவுக்கு வந்து பேசுறேன். ஏன்னா அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு ஒரு தனித்த நாடுல வந்தாலும் அந்த அலை வந்து நிறைய நாடுகள் வந்து சோசியலிச பாதைக்கு வந்தாதான் நம்ம இருக்க முடியும், ஒட்டுமொத்தமா வந்து பாட்டாளி வர்க்கம் வந்து பிழைச்சிருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்திருக்காரு. எனக்கு வந்து ரொம்ப ஆர்வம், ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னன்னா, பிரிட்டனுடைய சஃப்ரேஜ் மூவ்மெண்ட்லாம் நான் படிச்சிருக்கேன். மார்கரெட் கசன்ஸ், ஆனி பெசன்ட் இவங்களெல்லாம் படிச்சிருக்கேன். இந்த சஃப்ரேஜிஸ்ட்லேருந்து யாராச்சும் வந்து சோஷியலிஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. இப்போ இந்த 9வது சாப்டர்ல வந்துட்டு சில்வியா ஃபேங்க்ரிஸ்ட் அப்படின்னு ஒரு காம்ரேட் அவங்க எழுதின ஒரு கட்டுரையை தான் வந்து அவர் எடுத்துக்கிறாரு. இன்னும் சொல்லணும்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் கிரேட் பிரிட்டன், பின்னாடி இந்த ஹாரி பொல்லட், ரஜானி பாம்தத் இவங்களுக்கெல்லாம் முன்னாடி உள்ள ஒரு 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 கோர், ஒரு நியூக்ளியஸ் ஒரு கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்த காலகட்டம். அந்த காலகட்டம் 1920 அந்த இதில் அந்த சில்வியா அவங்கள பற்றி அவர் சொல்லும்போது அங்கே விமன் சஃப்ரேஜிஸ்ட் குரூப்லேருந்து வந்த ஒரு சோஷியலிஸ்ட் குரூப், ஒரு சின்ன குரூப் தான் அப்படின்றாரு. எனக்கு என்னன்னா ரொம்ப நாள் எனக்கு இருந்துட்டு இருந்த ஒரு, நான் ஃபர்ஸ்ட் படிக்கும் போதெல்லாம் இதை படிச்சுட்டு கடந்திருக்கேன். பட் சமீபத்தில் இந்த பெண் என்றும் இன்றும் நூல் எழுதும் போது எனக்கு இந்த விஷயத்தை தேடணும்னு நினைச்சிருந்தேன். திருப்பி படிக்கும்போது நம்ம எப்பயோ ஒரு காலத்துல நம்ம தேடிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு லெனினை மறுவாசிப்பு பண்ணும்போது நமக்கு கிடைக்குது. மேபி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது நமக்கு அந்த விஷயம் நமக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கா, செகண்ட் டைம் படிக்கும்போது கிட்டத்தட்ட அது வந்து ஒரு உலக வரலாறா இருக்கு. ஜெர்மன் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட வரலாறு சொல்லுது, பிரெஞ்சு கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட வரலாறு சொல்லுது. இன்ஃபேக்ட் திடீர்னு ஒரு ஷாக், பெனிட்டோ முசோலினியோட பேரு. ஏன்னா ஹி வாஸ் இன் இதுல இட்டாலியில சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டியில 1914 தான் வந்து வெளியே போயிருக்கான். நம்ம எப்பயோ காலத்துல உள்ள நான் ரெஜிஸ்டர் இது வரைக்கும் பண்ணல, டு பி வெரி ஃப்ராங்க். ஆனா அதை திருப்பி நம்மளுக்கு ஞாபகப்படுத்தி அந்த வரலாற்றுக்குள்ளாரு அப்ப சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்குள்ள எக்ஸ்ட்ரீம் ஃபேசிஸ்ட் டெண்டன்சி உள்ளவங்களும் போயிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து. ஏன்னா ஹிட்லரும் தன்னை வந்து ஒரு சோஷியல் டெமோக்ராட்னா சோஷியலிஸ்ட் தானே சொல்லிக்கிட்டாங்க. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த ரைட் விங் எலமெண்ட்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஃபேசிஸ்ட் டெண்டன்சிஸை நம்ம எப்படி வந்து நம்ம எதிர்கொள்றது அப்படிங்கிறதுக்கும் இப்போ வரைக்குமே இந்த விஷயங்கள் ஒரு பாடமா இருக்கு. பிரிட்டன்ல வந்து லேபர் பார்ட்டிக்குள்ள சில மாற்றங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுல வந்து சோஷியலிஸ்டுகள் வராங்க. இப்போ நியூயார்க்ல மம்தானி மாதிரியான ஆட்களை நம்ம பார்க்குறோம், பெர்னி சாண்டர்ஸ் மாதிரியான ஆட்களை பார்க்குறோம். ஸோ அதனால இது ஒரு விஷயம் எனக்கு வந்து லெனின் சொன்னது வந்து பயங்கரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஜிபட்டோன்னு ஒரு ஆளு, அவன் வந்து ஃபர்ஸ்ட் லெனினை வந்து இந்த ஆள் எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ், இவரை கொன்னாகணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் கொடுத்த ஒரு ஆளு. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா போலீஸ்கெல்லாம் சேர்ந்து ஒர்க்கர்ஸ்க்கான ஒரு யூனியன் அமைச்சு ஜாருக்கு எதிராக போகாம ஜாருக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணலாம் அப்படிங்கிற ஒரு கோமாளித்தனத்தை வந்து முன்னெடுத்த ஒரு ஆளு. அந்த செக்மெண்ட்குள்ளார நாங்க வந்து கம்யூனிஸ்டுகளை அனுப்பிச்சோம். ஏன்னா அங்க மக்கள் வருவாங்க. அதுல பாபுஷ்கின்னு சொல்லிட்டு ரெனினோட ரொம்ப பிடிச்ச ஒரு தொழிலாளி, முடிச்சிட்டேன் தொழிலாளி, அவர் வந்து அங்க வேலை பார்க்க அனுப்பிச்சோம். அதாவது போல்ஷிவிக் கம்யூனிஸ்ட் கட்சி வரலாறு, போல்ஷிவிக் வரலாறுல பாபுஷ்கின் பத்தி சொல்லியிருப்பாரு. அவரை நாங்க அங்க வேலை பார்க்க அனுப்பிச்சோம், அவரை கொண்டுட்டாங்க. ஆனா நீங்க என்ன மாதிரி யூனியன், நீங்க வந்து சோஷியல் டெமோக்ராட்ஸ்லாம் வந்துட்டாங்க, இந்த சமூக ஏகாதிபத்தியவாதிகள்லாம் வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இந்த யூனியனை காலி பண்ணிட்டு நாங்கள் புதுசாக பெரிய யூனியன் பண்ணுறோம், அதில் கொஞ்சம் மக்கள் இருப்பாங்க, அங்கே போய் நாங்கள் வேலை பார்க்குறோம்னு சொல்லிட்டு பெரும்பகுதி மக்களே நீங்கள் இந்த சமூக ஏகாதிபத்தியவாதிகளிடம் சிக்கிவிட்டு செல்கிறீர்கள். நாங்கள் எப்படிப்பட்ட வேலைகளை 1903 தொடங்கி வேலை பார்த்தோம் அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாமா பண்ணிக்க கூடாதா, இன் ஜென்ரல் காம்ப்ரமைஸ்ங்கிறது வேற, பிரின்சிபலா நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றது அது எவ்வளவு அபத்தம். பாராளுமன்றத்துல வந்து வேலை பார்க்கறது எல்லா டைமுக்கும் ஒரே மாதிரி சொல்யூஷன்லாம் இருக்க முடியும். டாக்டிக்ஸ்ல இருந்து பிரின்சிபலை நீ டிரைவ் பண்ண முடியாது. உன்னுடைய
அரசியல் தந்திரத்திலேருந்து யுக்தியிலேருந்து நீ தத்துவத்தை வந்து எடுக்க முடியும். தத்துவத்தை பயன்படுத்தி அந்த சூழ்நிலைக்கு புரட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு நீ வந்து டாக்டிக்ஸ் நீ வந்து உருவாக்கலாமே ஒழிய ரிவர்ஸ்ல பண்ண முடியாது. இவ்வளவு விஷயங்களையும் அதுல வந்து சொல்றாரு. அவருடைய பகடி வந்து ரொம்ப அருமையானது. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்கள் அடங்கின பேர் குறிப்பாக அது இருக்கு. அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல். ஏன்னா அவ்வளவு பேர் நம்மளால ஞாபகப்படுத்திக்க முடியாது. பட் முயற்சி பண்ணுவோம். அப்புறம் வெளிநாட்டு பத்திரிகைகளுக்கு அளித்த பேட்டியில நான் ஒரே ஒரு பிக்சர் மட்டும் காமிக்க விரும்புறேன். குரூப்ஸ்காயா, லெனின், பூனைக்குட்டி அண்ட் லிங்கன் நாயர். இந்த மாதிரி இன்னொரு பேட்டியும் கொடுத்துருக்காரு. இதுல வந்துட்டு கம்யூனிசம் வந்து சீக்கிரம் ரஷ்யாவில் வந்துருமா, எப்போ வரும் அப்படிங்கிற கேள்வி முதற்கொண்டு வந்து கேட்டிருக்காரு. அதுல கம்யூனிச தன்மையில எல்லாருக்கும் வந்து வளர்ச்சியை வந்து சாத்தியமாக்குறது, அதுக்கு எலக்ட்ரிசிட்டி எவ்வளவு முக்கியங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல எல்லாம் வந்து லெனின் வந்து பதில் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஒரு கம்யூனிஸ்டுக்கு அடிப்படைங்கிறது வந்து ஒரு அரசுடைய வர்க்கத்தன்மையை புரிஞ்சுக்கிறது தான். ஏன்னா நான் ரொம்ப காலம் வந்து மனித உரிமை பிரகடனத்தையே பிடிச்சிட்டு இருந்த ஒரு ஆளு. அரசுடைய வர்க்கத்தன்மையை நாம் புரிஞ்சுக்கிட்டு கம்யூனிச சித்தாந்தத்தில் தான் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை இருக்கிறது, ஒடுக்கப்பட்டவர்களுடைய விடுதலைங்கிறது வந்து வர்க்க போராட்டத்தோட வந்து இணைக்கப்படணுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கு காரணம் கிளாஸ் கேரக்டர் ஆஃப் தி ஸ்டேட் புரிஞ்சுக்கிறதா. அப்படியாப்பட்ட லெனின் ஒரு பாட்டாளி வர்க்க அரசுடைய கிளாஸ் கேரக்டரை மாத்தின ஒரு லெனின் அரசை பத்தி மாணவர்களுக்கு பாடம் நடத்துறாரு. நீங்க 1 தடவை படிங்க, 2 தடவை படிங்க, 3 தடவை படிங்க, ஒரு 5-6 தடவை படிச்சீங்கன்னா 80% புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது வந்து கிளாசிக் ஸ்கூல்ல போகக்கூடிய தோழர்களுக்கு லெனின் வந்து கைப்பிடிச்சு கூட்டு போற மாதிரி இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி.